குஷ்புவோட 2வது மகளான அனந்திதா அவங்கள பற்றி பேசப்படுற விஷயங்கள், அவங்க குடும்பத்தை பற்றி சோஷியல் மீடியாவில் வந்து சர்ச்சைகள்னு பல விஷயங்களுக்கு சோஷியல் மீடியாவில் வெளிப்படையாக வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க. அதுதான் சோஷியல் மீடியா முழுசும் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அவந்திகா சுந்தர், அனந்திதா சுந்தர்னு 2 மகள்கள் இருக்காங்க. அதில் அவந்திகாவுக்கு கூடி சீக்கிரமாகவே மேரேஜ் ஆகிற நிலையில் அனந்திகா சுந்தர் அனந்திதா வந்து ரீசெண்டாக டூ அப்படின்ற படத்துலையும் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் அவங்களோட லுக்கை பார்த்து பலருமே அதிர்ச்சியில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு காலத்தில் குஷ்பு மாதிரி குஷ்புகளோட மகள்களும் வந்து குண்டா இருக்காங்க, 16 வயசுலேயே இவ்வளோ குண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல ட்ரோல்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது திடீர்னு இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் 2 பேருமே ஒரே நாளில் இந்த வெயிட்டெல்லாம் குறைக்கல. நாங்கள் வந்து ஏன்னா சோஷியல் மீடியாவில் நாங்கள் வந்து சர்ஜரி பண்ணியிருக்கோம், ஆப்ரேஷன் பண்ணி தான் இந்த மாதிரிலாம் நாங்கள் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு பல சர்ச்சையான விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அது எதுவுமே வந்து உண்மை கிடையாது. நாங்கள் வந்து 2019 இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணோம். 16 வயசுல எங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ நாங்கள் அப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஃபுட்டு முதற்கொண்டு நாங்கள் வந்து மாற்றிருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரே நாளில் நடந்தது கிடையாது. எல்லாருமே இந்த விஷயத்த தப்பான கோணத்துல பார்த்துட்டு இல்லாத ஒரு விஷயத்த வந்து சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் எந்த ஒரு சர்ஜரியும் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்க கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து அவந்திகா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் குண்டா இருக்கும் போது தொடர்ந்து பேசின அவந்திகா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வெயிட்டா இருக்கும் போது குண்டா இருக்கேன் அப்படின்னு எல்லாரும் விமர்சனம் பேசினாங்க. தொடர்ந்து நான் வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் என்ன நீ இப்படி ஒல்லி ஆயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சில பேர் வந்து நீ பார்க்கறதுக்கு திருநங்கை மாதிரி இருக்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில என்ன சொல்லணும்னா, திருநங்கைகள் வந்து பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆனா எதுக்கு என்ன இப்படி பேசுறாங்கன்னு தெரியல. ஆனா வெறுப்பு எப்பவுமே நிக்காதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். மற்றவங்களுக்காக எடையை நான் குறைக்கல, எனக்காகவும் என் உடல் சரியா இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து வெயிட்டை குறைச்சேன். அதை நான் போஸ்ட் போட்டதுக்கு அப்புறமும் 100 கமெண்ட் வருது. 100 கமெண்ட்ல 90 கமெண்ட் அப்பா தான் வருது. ஆனா அதை பத்தி நான் கவலைப்படுறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, அனந்திகா வந்து ஆக்ட்ரஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா ஸ்டார்ட் பண்ண ப்ரொடக்ஷன் கம்பெனில டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசரா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. 19 வயசுலயே அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. டபுள் ஆக்குபசி அப்படின்ற படத்துல இன்னைக்கு ஹீரோயினாவும் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட இன்டர்வியூ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. மேலும் சினி பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி டாக்ஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.